பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா பேசுகிறேன். ஆடி மாதத்திற்கான சிறப்புகள் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் வந்து இந்த ஆடி மாதம். இது வந்து கர்க்கடக மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் துவக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்கம் இந்த மாதத்தில் தான் ஆரம்பமாகுது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தை மாதத்திலேருந்து ஆணி மாதம் வரைக்கும், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும். இந்த மாதத்தை வந்து பொதுவாக தேவர்களோட இரவு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் நம்ம வீட்டில் முக்கியமான விசேஷங்கள் வந்து தவிர்க்கப்படுறோம். இதனால் தேவர்களோட ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கணும் இல்லைங்களா, நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்களுக்கு. ஸோ தேவர்களுக்கு இரவு பொழுதாக இருக்கிறனால நம்மளும் இந்த மாதத்தில் வந்து தெய்வ வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடுறோம். சரி, ஓகே. இந்த ஆடி மாதம் அப்படின்னோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அம்மன், சக்தி, இவங்களோட ஞாபகம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா அம்மனுக்கான பரிகாரங்களையும் நேர்த்திக்கடன்களையும் செய்யும்போது அதற்கான பிரதிபலன் வந்து மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப தெய்வத்துக்கு வழிபாட்டுக்கு உரிய ஒரு சிறப்பான மாதம். ஸோ நம்மளுமே நிறைய என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் தான் இது, அதாவது தெய்வ வழிபாட்டில். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17 வெள்ளிக்கிழமையிலே ஆடி 1 பிறக்குது. பொதுவாகவே ஆடி வெள்ளி அப்படிங்கிறதே அம்மனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாள். ஆடி வெள்ளியும் சரி, ஆடி ஞாயிறும் சரி, ஆடி செவ்வாயும் சரி, இது 3 கிழமைகளுமே ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய நாட்கள். இந்த வருஷம் வர ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் முழுசாக வந்துடுது. அதே மாதிரி 5 செவ்வாய்க்கிழமைகள் வந்துடுது, 6 ஞாயிற்றுக்கிழமைகளும் வந்துடுது. அப்புறம் என்னங்க, சூப்பராக நம்ம வந்து சாமி வழிபாட்டை வந்து சிறப்பாக செய்யலாம். நம்ம என்னென்ன பயன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து பெண்கள், திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாயில் வந்து வழிபாடு பண்ணி, அம்மனை வழிபாடு பண்ணி விரதங்கள், பூஜை முறைகள் இதெல்லாம் கடைபிடிக்கும்போது மனசுக்கு பிடித்த மாதிரி கணவர் நிச்சயமாக கிடைப்பார். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வர ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். முக்கியமாக வந்து நீர்நிலைகளை போற்றி நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் வந்து ஆடி 18. இந்த நாட்களையுமே வந்து நம்ம புதுசாக திருமணமானவர்கள் வந்து தாலி பெருக்கு அன்றைக்கி தான் வந்துட்டு புதுமண தம்பதியர்கள் வந்து அன்றைக்கி தாலி பெருக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, சரிங்க. நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வாரமாவது நம்ம வந்து வீட்டிலையே வந்து பூஜை விரதங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளலாம். வீட்லேயே வந்து குத்து விளக்கு பூஜை செய்யலாம். அப்படி இல்லைனாலுமே எல்லா கோவில்களுமே வெள்ளிக்கிழமைகள்லையோ செவ்வாய்க்கிழமைகள்லையோ இந்த குத்து விளக்கு பூஜை வந்து கட்டாயம் வந்து வைப்பாங்க. ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா. அதே மாதிரி இப்போ ஜாதகத்தில் வந்து சர்பதோஷம்லாம் இருக்குது இல்லைங்களா, சர்பதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அதனால் கால சர்பதோஷம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இவங்களுக்காகவே சிறப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அமாவாசை முடிஞ்சு வர வளர்பிறை சதுர்த்தியும் வளர்பிறை பஞ்சமியும், இந்த 2 நாளுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆடி கடைசியில் தான் வருது. இது ஜூலை 16, ஜூலை 17 ஞாயிறு திங்கள் கிழமைகளில் வருது. நாக சதுர்த்தி, ஓகேங்களா. இந்த வளர்பிறை நாக சதுர்த்தியில் இப்போ திருமண தடை ஏற்படுது இல்லைங்களா, இல்லை வந்துட்டு ராகு தசை, கேது தசை, இந்த இப்போ வந்து கோச்சாரத்துலேயோ சப்போஸ் ராசிக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இந்த ராகு கேது, மொத்தத்தில் இந்த ராகு கேதுனால ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கிறவங்க கட்டாயம் இந்த சதுர்த்திக்கு போயிட்டு நீங்கள் நாகர் சிலைக்கு பாலபிஷேகம் பண்ணுறது, மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றது வந்து நம்மளுடைய தோஷத்தோட அளவை வந்து அந்த வீரியத்தை வந்து குறைக்கும் கட்டாயம். ஓகேங்களா. ரொம்ப நாளைக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் கூட இந்த பஞ்சமி திதியை வந்து சதுர்த்தி திதியில் வந்து இந்த வழிபாடை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கருட பஞ்சமி, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து கருட பஞ்சமி, அமாவாசை முடிஞ்சு வர வளர்பிறை பஞ்சமி திதியை தான் கருடர் பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா என்னென்னா, பிரம்மதேவரோட மகரான காஷ்யப்பருக்கும் வினதைக்கும் பிறந்த மகன்தான் வந்து இந்த கருடர். ஓகேங்களா. அவர் பிறந்த அந்த தினத்தை தான் வந்து நம்ம கருட பஞ்சமியாக
கொண்டாடுறோம். ஸோ இந்த கருட பஞ்சமிக்கு யாரெல்லாம் வழிபாடு பண்ணலான்னா எல்லாருமே வழிபாடு பண்ணலாங்க. முக்கியமாக இதுலேயுமே வந்து ராகுகேது தோஷம் இருக்கவங்க, காலசர்ப தோஷம் இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் திருமண தடை ஏற்படுறவங்க, இவங்கெல்லாம் முக்கியமாக இந்த நாளில் வந்து விரதம் இருந்து கருடரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் இப்போ வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க கூட இந்த விரதத்தை இருந்து வழிபாடு பண்ணும்போது நல்ல பலசாலியான, பயங்கர புத்திசாலியான கருடர் மாதிரியே ஓகேங்களா, ரொம்ப அறிவு நிறைந்த ஒரு குழந்தை வந்து பிறக்குங்கிறது ஐதீகம். அதனால் கட்டாயம் வந்து எல்லாருமே இந்த கருட பஞ்சமியை வந்து வழிபாடு பண்ணணும். இது வந்து வீட்லேயும் நம்ம வழிபாடு பண்ணலாம். கோவில்களில் முக்கியமாக வந்து பெருமாள் கோவில்களில் தான் வந்து இந்த கருடருக்கு வந்து அபிஷேகம், ஆராதனை எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா இவர் தான் வந்து திருமாலோட முக்கியமான வாகனம் இல்லைங்களா, கருடாழ்வார். ஸோ அதனால் கருடாழ்வாருக்கு எல்லா கோவில்கள்லையுமே ரொம்ப விசேஷ பூஜைகள் வந்து இந்த தினத்தில் வந்து நடைபெறும். நம்மளுமே வீட்டில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எந்த விரதம் நம்ம இருந்தாலும் சரி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக குளித்து நம்ம ரெடி ஆகணும், சரிங்களா? அப்போ தான் அந்த விரதத்துக்கான நம்ம ஒரு உடற்தகுதிங்கிறது முதல்ல அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் எந்த விரதம் நீங்கள் இருந்தீங்கனாலுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளித்து பழகுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாமி ரூமில் வந்துட்டு முதல்ல கோலம் போட்டு இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அன்றைக்கி முக்கியமாக வந்து நிவேதியத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம், பசும்பால், அதாவது காய்ச்சாத பசும்பால் கொடுக்கறது, துளசி தீர்த்தம் கொடுக்கறது, ஓகேங்களா, கொழுக்கட்டை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கி வந்து நிவேதியமாக வச்சு நம்ம படைக்கலாம். சரி, ஓகே. இது நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் கட்டாயம் வந்து விரதம் மேற்கொண்டு கோவில்களுக்கு போயிட்டு, அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு, நம்ம சுமங்கலி பெண்கள், வீட்டில் இருக்கிற திருமணம் ஆகாத பெண்களும் சரி, எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் வர சுமங்கலி பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, கண்ணாடி வளையல், முக்கியம் கண்ணாடி வளையல், ஓகேங்களா, கண்ணாடி வளையல், மல்லிகைப்பூ, இந்த மாதிரி மங்கள பொருட்கள் ஒற்றைப்படையில் நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை கொடுத்து சந்தோஷமாக எல்லாத்தோடையும் ஒன்றா இருந்து நம்ம அந்த நேரத்தை வந்து ஒரு நல்ல முறையில் மன மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடிட்டு வரணும், சரிங்களா? ஸோ கட்டாயம் இதை வந்து எவ்வளோ உங்கள் சக்திக்கு முடியுதோ அதை எல்லாருமே செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் வர ஆடி அமாவாசை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு மிகச்சிறந்த நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை. இந்த நாளையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆடிப்பூரம் வரும். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆண்டாள் பிறந்த தினத்தை தான் வந்து நம்ம ஆடிப்பூரமாக கொண்டாடுறோம். இந்த தினத்தில் கோவில்களில் அம்மனுக்கு வந்து விளையல் மாலை வந்து அணிவிப்பாங்க, ஓகேங்களா? அது நம்மளால் முடிஞ்ச விளையல்களை நம்ம காணிக்கையாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனா கூழ் வார்த்துறது, ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பொதுவாக எதுக்காக இந்த கூழ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அந்த பருவ மாற்றம், காலப்பருவ மாற்றம் ஏற்படும், ஓகேங்களா? காலநிலையில் ஒரு பருவ மாற்றம் ஏற்படுறதுனால இந்த டைமில் இந்த கூழ் எடுத்துக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். பொதுவாக ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நோய் தொற்றுகள் பரவுறது சாதாரணமாக ஏற்படும். அதனால தான் இந்த மாதங்களில் இந்த கூழ் எடுத்துக்கிறது, உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றது, இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்துக்காக தான், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த புரிதல் நமக்கு நல்லா இருக்கணும். இந்த கூழ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கான எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அதனால் கட்டாயம் இந்த நம்மளுமே கூழ் வார்த்து கொடுக்கறதும் நல்லது, இந்த கூழ் வாங்கி குடிக்கிறதும் நல்லது. ஸோ இதை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு தாங்க, எதையுமே நம்ம மிச்சமே வைக்க முடியாது. இந்த மாதத்தில் வர ஏகாதசி சிறப்பு, பௌர்ணமி சிறப்பு, ஓகேங்களா? இந்த மாதமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மாதம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இந்த மாதத்தை ஆரம்பித்து அப்படியே இந்த வருஷத்தை எடுத்துகிட்டு போகணும்.